students, welcome to Hiva Max 12th Standard Business Max பார்த்துட்டு Chapter 10 Operations Research Exercise 10.1ல 7th question இந்த வீடியோல பார்க்கலாம். 7th one பாருங்க, obtain an initial basic feasible solution. So initial basic feasible solution கண்டுபிடிக்கணும் to the following transportation problem by using least cost method. So இந்த சம்ல நம்ம least cost method follow பண்றோம். least cost methodல தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான் 985684769. ஸோ சோர்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க, டெஸ்டினேஷன் 3 கொடுத்துருக்காங்க, சப்ளையும் கொடுத்துட்டாங்க, டிமாண்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஸோ நம்மளோட காஸ்ட் எது லீஸ்ட்டாக இருக்கோ அந்த செல்லை முதல்ல எடுத்து அதில் மினிமம் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். செக் பண்ணாதான் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமானு செக் பண்ண முடியும். செக் பண்ணிட்டா தான் ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் அதை கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு டோட்டல் சப்ளை வேல்யூஸ் 25 + 35 + 40 60 + 40 100. சேம் அதே மாதிரி டோட்டல் டிமாண்ட் 30 + 25 55 + 45 60 40 100 ரெண்டுமே ஈக்குவல். therefore total supply is equal to total demand. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா given problem என்னன்னு சொன்னா it is a balanced transportation problem. There exists a feasible solution. சரியா? இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அலோகேஷன் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அலோகேஷனில் கொஸ்டினில் கொடுத்துருக்கத எடுத்து ஒரு வாட்டி எழுதிப்போம். ஃபர்ஸ்ட் அலோகேஷனில் கொஸ்டினில் இருக்கிறத எழுதிக்கேன். இப்போ நம்ம காஸ்ட்டில் இது ரொம்ப லீஸ்ட் பாருங்கள், இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 4. ஸோ அப்போ இந்த செல்லு தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? 4 தான் எடுக்க போகிறோம். இதோட சப்ளை வந்து 35, சப்ளை கெப்பாசிட்டி 35, ஆனால் டிமாண்ட் வந்து 45 இருக்குது. ஸோ சப்ளை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டா எனக்கு இது 0 ஆகிடும். 35 ஃபுல்லாக கொடுத்துடுறோம். அண்ட் 45ல் 35 போச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு 10 இருக்கும். கரெக்டாக? லாஸ்ட் சம் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான். இப்போது சப்ளையில் வந்து 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லைனில் நம்ம செகண்ட் சோர்ஸ் இந்த ரோவை நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ரோ தான் நான் அடுத்த அலோகேஷனில் எழுத போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அலோகேஷனில் 9 8 5 7 6 9 இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். சப்ளை ஃபஸ்ட்டு 25, அடுத்தது வந்து 40, டிமாண்ட் வந்து 30 25 45 வந்து 10ன்னு மாறிடும். இப்போ இதில் லீஸ்ட் காஸ்ட் எதுவும் பாருங்கள், 5 தான் நெக்ஸ்ட் லீஸ்ட் காஸ்ட், எல்லாத்த விட கம்மியாக இருக்குது 5. இப்போ 5ஓட சப்ளையும் டிமாண்டும் கம்பேர் பண்ணலாம். சப்ளை 25க்கு டிமாண்ட் 10 தான் இருக்குது. ஸோ என்னால் 10 டிமாண்டையும் கொடுத்துட முடியும். ஸோ 10 வந்து எனக்கு கொடுத்துட முடியும். ஸோ இது 0 ஆகிடும். 10 நீங்கள் எழுதிக்கணும். 25ல் 10 மைனஸ் பண்ணும்போது 15 நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ எது 0 ஆயிருக்கு, 10. அப்போ D3 காலம் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். வெறும் D1 D2 O1 O3 மட்டும் இருக்கும். தேர்ட் அலோகேஷன் D1 D2 9 8 7 6. இப்போ இது வந்து 15 பேலன்ஸு, சப்ளை இங்கே 40 30 25. இதில் லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 தான் லீஸ்ட் இல்லையா? 6 தான் லீஸ்ட் வேல்யூ. இதோட சப்ளை 40 அண்ட் டிமாண்ட் வந்து 25 தான். அப்போ என்னால் கண்டிப்பாக 25 கொடுத்துட முடியும். சப்ளைலேருந்து 25 கொடுத்துட்டோன்னா பேலன்ஸ் நமக்கு 15 தான் இருக்கும். இங்கே 25 நம்ம எழுதிக்கலாம். 0 என்ன இருக்குது 25ல். அப்போது D2 காலம் டோட்டலாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். வெறும் D1 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அலோகேஷன் ஃபோர்த் அலோகேஷனில் D1 மட்டும்தான் இருக்குது. 9 7 சப்ளை இங்கே 20 இருக்குது, இங்கே 15, இங்கே 30. இதில் லீஸ்ட்டு பார்த்தோன்னா 7 தான். 7 லீஸ்ட்டு, 7ஓட சப்ளை 15, அப்புறம் டிமாண்ட் வந்து 30. ஸோ நம்மளுக்கு வந்து 15ம் கொடுத்துட்டோன்னா இது 0 ஆகிடும். 13ல் 15 போச்சுன்னா பேலன்ஸ் 15 மட்டும் தான் இருக்கும். ஸோ சப்ளையில் 0 ஆனனால லாஸ்ட் ரோவை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். D1 மட்டும் தான் இருக்கும். O1 D1 மட்டும் தான் இருக்கும். வேல்யூ என்ன 9. ஸோ இங்கே வந்து நமக்கு சப்ளை என்ன இருக்குது 20, இங்கே 15 பேலன்ஸ் இருக்குது. ஸோ சப்ளை 20 இருக்குது, டிமாண்ட் வந்து 15 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக டிமாண்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் இங்கே எனக்கு ரிமைனிங் 5 மட்டும் தான் இருக்குது. நான் இங்கே வந்து 15 வந்து நான் கொடுத்துட்றேன், வந்து எழுதிடலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா அலோகேஷனையும் சேர்த்து நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுவோமோ அதை எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து 15 எல்லாமே எழுதிடலாம். 15 10 ஃபஸ்ட்டு 35, அப்புறம் 15 வந்துச்சு, 6க்கு வந்து 25. நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கெடியூல் என்ன அப்படின்னு எழுதிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் schedule. O1 வந்து D1,
O1 to D1, அடுத்தது O1 to D3, அடுத்து O2லேருந்து D3, O3லேருந்து D1, O3லேருந்து D2. டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ வரும்? 15 into 9 plus 10 into 5, 35 into 4, 15 into 7, 25 into 6. So 15 into 9 பண்ணோன்னா 135, 10 5s are 50, 140, 105, இது 150. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 580 கிடைக்கும். இதான் நம்மளோட டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஏதாவது டவுட் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.